சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே எல்லைச் சூழலை கையாள்வதில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற தயார் சீனா அறிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. இந்தியா சீனா இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை நீடித்து வருகின்றது. கடந்த 2020ஆம் ஆண்டு லடாக்கில் இருநாட்டு ராணுவமும் மோதிக்கொண்டதைத் தொடர்ந்து இந்த பிரச்சினை நீர்பூத்து நெருப்பாகவே இருந்து வருகின்றது. இந்த பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உள்ளன. இந்த நிலையில் மோடி தலைமையிலான மத்திய அரசின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக மீண்டும் அஜித் தோவல் நியமிக்கப்பட்டு இருப்பதற்கு சீன வெளியுறவு மந்திரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தோவலுக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் சீனாவும் இந்தியாவும் உலக அளவில் அதிக மக்கள் தொகை கொண்டு வளரும் நாடுகளாகவும் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களாகவும் இருதரப்பு எல்லைகளை தாண்டி உலகளாவிய முக்கியத்துவத்தை கொண்ட உறவை பகிர்ந்து கொள்கின்றன. எல்லை விவகாரத்தில் இரு நாட்டு தலைவர்களும் எட்டிய முக்கியமான ஒருமித்த கருத்தை நடைமுறைப்படுத்தவும் எல்லைப் பகுதிகளில் நிலவுகின்ற சூழல்கள் தொடர்பான பிரச்சினைகளை முறையாக கையாளவும் எல்லைப் பகுதியில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை கூட்டாக பாதுகாக்கவும் அஜித் தோவலுடன் இணைந்து செயல்பட தயாராக இருக்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் கரடிகளை சுட்டுக்கொள்ள அனுமதி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. ஜப்பானில் அண்மை காலமாக கரடிகளால் மனிதர்கள் தாக்கப்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதனால் கரடிகளை சுட்டுக்கொலை செய்வதற்கான சட்டத்தை இலகுபடுத்த அந்த நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தற்போதுள்ள சட்டத்தின்படி அனுமதி பெற்று துப்பாக்கிகளை வைத்திருந்தாலும் கூட காவல்துறையினரின் அனுமதியின்றி கரடிகளை சுட முடியாது. இந்த விதியை தளர்த்தி கரடிகளால் ஆபத்து ஏற்படும் சமயத்தில் அவற்றை சுட்டுக்கொள்ளும் வகையில் சட்ட ஏற்பாடுகளை அங்கீகரிக்க அந்த நாட்டின் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. ஆனால் இதுவும் ஆபத்தானது என்று அந்நாட்டின் வேட்டையர்கள் தெரிவித்துள்ளனர். ஆபத்தை ஏற்படுத்தும் தூர இடைவெளிக்குள் கரடிகள் பிரவேசித்ததன் பின்னர் அவற்றை சுட்டுக்கொள்ள முயல்வது மிக ஆபத்தானது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பகவத்கீதை மீது பிரிட்டன் எம்பி சத்திய பிரமாணம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. இந்திய வம்சாவளியான ஷிவானி ராஜா பிரிட்டனில் பகவத்கீதை மீது சத்திய பிரமாணம் செய்தார். 37 ஆண்டுகளாக 1987 முதல் தொழிற்கட்சி ஆட்சி வகித்து வந்த பிரிட்டனின் லைசெஸ்டர் கிழக்கு தொகுதியில் முதன்முறையாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் இந்திய வம்சாவளியான ஷிவானி ராஜா வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து ஷிவானி ராஜா கடந்த புதன்கிழமையில் பிரிட்டன் மக்களவையில் பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பின் போது ஷிவானி ராஜா இந்திய இதிகாசமான பகவத்கீதையை வைத்து சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். பிரிட்டன் பொதுத் தேர்தலில் கியர் ஸ்டாமர் தலைமையிலான தொழிலாளர் கட்சி இந்திய வம்சாவளியை சேர்ந்து பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சியை தோற்கடித்து மாபெரும் வெற்றியை பெற்றது. மருத்துவமனை மீது ரஷ்யா தாக்குதல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையேயான போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். ரஷ்யாவிற்கு எதிராக போரிடும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுத உதவிகளை அமெரிக்கா உட்பட பல்வேறு மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன. போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்ற நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகள் இரு நாடுகளுக்கும் உடன்படாததால் போர் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. உக்ரைன் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா சமீபத்தில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. உக்ரைன் தலைநகர் கீவ், டெனிப்ரோ, கிர்விட்ரிக், ஸ்லோவென்ஸ், கர்மட்ரோஸ் உட்பட பல்வேறு பகுதிகளில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதற்கிடையே தலைநகர் கீவில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்தனர். மேலும் நூற்றுக்கணக்கானோர் படுகாயம் அடைந்தனர். இந்த நிலையில் ரஷ்ய தாக்குதலை தொடர்ந்து கீவ் நகரில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனையில் இருந்து புற்றுநோயுடன் போராடும் குழந்தைகளை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய குண்டுவீச்சு குழந்தைகள் மருத்துவமனையை கடுமையாக சேதப்படுத்தியது. இந்த கொடூர தாக்குதல் பல குடும்பங்களை பயமுறுத்தியது. ஏற்கனவே ஆபத்தான நோய்களுடன் போராடும் அவர்களின் குழந்தைகளையும் கடுமையாக பாதித்தது. இதனால் பல குடும்பங்கள் தங்கள் குழந்தைகளின் சிகிச்சையை எங்கு தொடர்வது என்று குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். இது தொடர்பாக 2 வயது மகனின் பெற்றோர் கூறுகையில், கடுமையான லிம்போபிளாஸ்டிக் லுகேமியா நோய்க்காக ஜூன் தொடக்கத்தில் இங்கு வந்தோம். ஐரோப்பாவில் உள்ள சிறந்த மருத்துவமனைகளில் இதுவும் ஒன்று என்பதால் இங்கு சிகிச்சை பெற முடிவு செய்தோம். ஆனால் தற்போது நடைபெறும் தாக்குதலால் எங்கு செல்வது என தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. தெற்கு பிலிப்பைன்ஸில் உள்ள சுல்தான் குடாரத் மாகாணத்தில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. உள்ளூர் நேரப்படி காலை 10:13 மணிக்கு ஏற்பட்டு இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் 6.5 இருந்து அதன் பின்னர் 7.1 உயர்ந்ததாக பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நில
நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடலோர நகரமான பாலிம்பாங்கிலிருந்து தென்மேற்கு 133 கிலோமீட்டர் தொலைவில் 722 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மிண்டானாவோவ் நகரிலும் டாவாவோ ஆக்சிடென்டல், டாவோ ஓரியண்டல், சாரங்கனி, டாவோ டி ஓரே, டாவோ டெல் நோர்டே மற்றும் கோடாபாடோ ஆகிய இடங்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை. நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்ததை அடுத்து அச்சமடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.